வெளியில vlogலாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த கரும்பு வந்திருந்தது. நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ பார்த்துட்டு பச்சை கலர் கரும்பு தான் இருந்தது, அதை வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னதுனால அவங்க வீட்டில் விளையுதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடி கொண்டு வந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து தை மாசத்துல பொங்கல் அப்போ வாங்கின கரும்பை நட்டு வச்சாங்களாம். அது வந்துருச்சு, நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் சமயபுரத்தாள்கிட்ட நீங்க ஒரு 3 நாளாவது வைப்பீங்களே அப்படின்னு சொல்லி இந்த கரும்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியில் நான் வீட்டில் இல்லாமல் போயிட்டேன். அவங்க வரும்போது அப்புறம் நான் கால் பண்ணி தான் பேசினேன். நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப இன்னும் கூட கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா அழுத்தம் திருத்தமாக நல்லா திக்கா இருக்கு. இது முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஓகே, கரும்பை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாச்சு சமயபுரத்தாள்கிட்ட. ராணி அவங்க குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கணும், அம்மாவுக்கு இதை கொண்டு வந்து அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு பரபரப்பான ஒரு நவராத்திரி காலகட்டத்தில் கூட இதுக்காக மெனக்கடலோடு வந்து கரும்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அல்லி மொட்டுகள் 2 இருக்கு. அப்புறம் நிறைய செம்பருத்தி பூத்திருக்கு. வாழையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, முருகருக்கு இஷ்டமானதா? சூப்பர். எப்படி இருந்தது முருகரை பார்த்தா? ரொம்ப சூப்பரா இருந்தது. வீடியோல பார்த்துட்டு அப்புறம் சரி நீங்களே 2 பேரும் உள்ள போய் வைங்க. பள்ளிக்கு ஒரு புடவை, தேவானுக்கு ஒரு புடவை. சரி, முருகருக்கு வேஷ்டியும் அங்கவஸ்திரமும். அந்த மயில்லாம் கொஞ்சம் நான் நகர்த்திக்கிறேன். அங்க வைக்கிறீங்களா? அவர் பாதத்திலேயே வைங்க. சரி, அப்பதான் உங்களுக்கு இந்த பக்கமா வந்து வைங்க, ஈஸியா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருஷ்டி அவ்வளவு திருஷ்டி இருக்குது அந்த மனுஷனுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. சமயபுரத்தாளுக்கு வரிசையா வந்துகிட்டு இருந்தோட இவருக்கு வந்துருச்சுக்குள்ள இருக்கு டென்ஷன். எனக்கு ஒரு 2 நாளா இங்க போகணும், இங்க கொடுக்கணும் போலயே இருந்துட்டே இருந்தது. வீடியோல பாத்துட்டீங்க? பார்த்துட்டோம். ஆனா ஒரு 2 நாளா தான் எனக்கு சாமிக்கு கொடுக்கணும், வள்ளிக்கு தேவனுக்கு இந்த நவராத்திரியில புடவை கொடுக்கணும் போலயே இருந்துச்சு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் நான் வந்து காண்பேன். பணியில நல்லா தொடரணும். நம்ம ஏற்கனவே நம்ம நிர்விக்ன லட்சுமி இல்லத்துடைய 15வது நவராத்திரியில அந்த கலை மண்டபத்தில் வந்து பாடி அசத்தின கப்பல் தான் வந்திருக்காங்க.
திரும்ப அவங்க வந்து மீனாட்சி பற்றி அன்னைக்கு பாடல் நம்ம வீட்டுக்கு வரோன்றதே தெரியாமல் அவங்களுக்கு பாடல் வந்திருக்கு. அதை எழுதி அப்போ மெட்டமைக்க முடியல, இன்னைக்கு வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பாக்கியம் அது, தேவிக்கு முன்னாடி வந்து பாடுறது ரொம்ப பெரிய பாக்கியம். அது அந்த ராகம் அவர் ஸ்ருதிக்கு தான் நல்லா எடுப்படும். 2 பேருக்குமே இது இல்லாமல் கண்களை திறவாயே மீனாட்சி தாயே, நின்னழகேற்கும் உண்டோ ஈடு இணை தாயே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே, நின்னழகேற்கும் உண்டோ ஈடு இணை தாயே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே, திண்ணமாய் பரகதியே, திண்ணமாய் பரகதியே தந்திடுவாய் தாயே. திண்ணமாய் பரகதியே தந்திடுவாய் தாயே. பண்பல பாடிடுவேன் நின்னருளால் தாயே. திண்ணமாய் பரகதியே தந்திடுவாய் தாயே. பண்பல பாடிடுவேன் நின்னருளால் தாயே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே, நின்னழகேற்கும் உண்டோ ஈடு இணை தாயே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே. எண்ணமெல்லாம் நிறைந்தாய் மதுரையின் அரசியே, எண்ணமெல்லாம் நிறைந்தாய் மதுரையின் அரசியே. வண்ணம் மரகதமாய் ஜொலிப்பவளும் நீயே. எண்ணமெல்லாம் நிறைந்தாய் மதுரையின் அரசியே. வண்ணம் மரகதமாய் ஜொலிப்பவளும் நீயே. கைதனி கிளியேந்தும் காத்யாயனி நீயே. கைதனி கிளியேந்தும் காத்யாயனி நீயே. வைகையின் அழகு நாம் சோமனின் திருமதியே. கைதனி கிளியேந்தும் காத்யாயனி நீயே. வைகையின் அழகு நாம் சோமனின் திருமதியே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே, நின்னழகேற்கும் உண்டோ ஈடு இணை தாயே. கண்களை திறவாயே மீனாட்சி தாயே. எண்ணற்ற புகழ் கொண்ட மதுரையம் பதியிலே, எண்ணற்ற புகழ் கொண்ட மதுரையம் பதியிலே. மன்று புகழ் பாண்டியனின் மகளாக வந்தவளே. எண்ணற்ற புகழ் கொண்ட மதுரையம் பதியிலே. மன்று புகழ் பாண்டியனின் மகளாக வந்தவள். கண்ணசைவில் அகிலத்தை அழகாக ஆள்பவளே. கண் அசைவில் அகிலத்தை அழகாக ஆள்பவள். எல்லைக்கும் எங்களை
தாயாக காப்பவளே கண் அசைவில் அகிலத்தை அழகாக ஆள்பவளே என்றென்றும் எங்களை தாயாக காப்பவளே சங்க தமிழ் கொண்ட மதுரை மாநகரிலே சங்க தமிழ் கொண்ட மதுரை மாநகரிலே எங்கும் ஒலிக்குமே உந்தன் திருநாமமே சங்க தமிழ் கொண்ட மதுரை மாநகரிலே எங்கும் ஒலிக்குமே உந்தன் திருநாமமே பொங்கும் தமிழ் உன்னை ஒரு முறை கண்டாலே பொங்கும் தமிழ் உன்னை ஒரு முறை கண்டாலே மங்காத புகழ் கொண்ட மதுரையின் அரசியே பொங்கும் தமிழ் உன்னை ஒரு முறை கண்டாலே மங்காத புகழ் கொண்ட மதுரையின் அரசியே கண்களை திறவாயே மீனாட்சி தாயே நின்னழகிற்கும் உண்டோ ஈடு இணை தாயே கண்களை திறவாயே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே. இந்த மாதிரி வரிகள்லாம் அப்படியே வாங்க வாங்க. என்னது தேங்க்யூ. நீங்க கொலுப்பாக்க வந்திருக்கீங்களா? போன வருஷம் வந்தோம். அவங்களுக்கு அந்த தொழில் கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். அதனால அந்த கிருஷ்ணர் நீங்க பண்ணிட்டீங்க. கிருஷ்ணர் வந்து வாயை திறந்தா உலகம் தெரியுற மாதிரி அதை வந்து ஒய்யாம சொல்லிக்கலாம். அந்த கொழுக்கு எப்போ போட்டு போறேன் எப்போ போட்டு போறேன் செஞ்சிட்டீங்களா? சூப்பர்டா. அப்புறம் என்ன சூப்பர் சூப்பர். நீங்க மாடிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொல்றீங்களா எப்படி இருக்குன்னு? நான் இது என்னன்னு பார்க்கவா? பாருங்க சொல்லு. ஓகே பாப்போம். பலூன் வந்திருக்காரா? டேய் சூப்பர்ரா. இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நீ கொடுக்கவே முடியாது. சூப்பர். நீங்க இந்த வீடியோ போடுவீங்களா திருக்குறள் டெய்லி? திருக்குறள் பார்த்து அதனால திருக்குறள் டெய்லி சொல்லி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் நான் வெரி குட் வெரி குட். தங்கம் சூப்பர்ரா. திருவள்ளுவர் இல்லன்னு நீ நினைச்சு கொண்டு வந்திருக்கியா? மேல இருக்காரு, அந்த சிவனோட இருக்காரு. ஓகேவா? ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பி திருவள்ளுவரை நீ கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ திருக்குறள் படிங்க. அரசமர நிறையிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் விடகள் நீக்கும் பிள்ளையார். தேவி நீயே துணை பெண் மதுரை வாழ் மீனலோச்சனின் தேவி நீயே துணை பெண் மதுரை வாழ் மீனலோச்சனின் தேவாதி தேவன் சுந்தரேசன் தேவாதி தேவன் சுந்தரேசன் தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தங்கவர் புவன சுந்தரி சித்தங்கவர் புவன சுந்தரி அம்பாதேவி நீயே துணை தென் மதுரை வாழ் மீனலோச்சனின் துரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைகண் கற்பகவல்லி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைகண்
கற்பகவல்லி கற்பகவல்லி. சாரதா நவராத்திரியின் 8ஆம் நாள் பூஜை சிறப்பாக நைவேத்தியத்துடன் நடந்தேறியது. அது தினந்தோறும் தொடர்ச்சியாக மகாமேரு அர்ச்சனையோடு ராஜசியாமலாவுக்கு 108 அஷ்டோத்திரம் சொல்லி பூஜைகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கு. இந்த தாமரை குளத்திலேயே குதிச்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், யாரை பார்த்தாலுமே இவளை பற்றி சொல்லி இவ மருதாணி மறி குழந்தைன்னு எடுத்துட்டு வர்றதும் தாமரை குளத்திலேயே குதிச்சுதான் பூவை வந்து வாங்கிட்டு எடுத்துட்டு வருவா. தாமரை ஸ்ரீகாரி அக்கா போடுங்க. அக்கா பொண்ணு மீனாட்சி, மீனாட்சிக்கு சித்தி நான், அவ்வளவுதான். அதனால அழைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் யூடியூப் போட்டோன்னு சொல்லிட்டேன், சரி ஒரு நாள் கிளம்பி போயிடுவோம். தாமரை பாதுகாப்பு வச்சிருந்தேன். பெரிய பாக்கியம் அதெல்லாம். அதான் சொல்கிறேன், இவ வந்து இந்த அன்போட வெளிப்பாடை பலவிதமாக பார்க்கலாம். இவ வந்து வாசனிகலாம் என்னோட தங்கை அம்பிகா அஸ்வாருடா வராகின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கா. வராகி உபாசனை பண்ணக்கூடியவ. புவனேஸ்வரி பீடத்தில் நிறைய நாட்கள் அங்கே வந்து நிறைய ஸ்லோகங்கள்லாம் படித்து ப்ராப்பராக தீட்சை வாங்கி அதுக்கப்புறம் வராகி உபாசனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவ. மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப நீ வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்ப, நான் வந்து அவளுக்கு வாசினிக்கு சித்தி, நீங்கள் எனக்கு அக்கான்னா அவளுக்கு நான் சித்தி, அதனால நான் எப்படி வராமல் இருப்பேன்ட்டு அத்தனை சீர்வரிசையோட அப்படி வந்து, அதாவது இவ அந்த தாமரை பூவெல்லாம் அப்போ எப்படின்னா குளத்திலேயே குதிச்சு பறிச்சுட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஆசையாக வரக்கூடியவ. இன்றைக்கும் வாசினி பாப்பாவுக்கு நான் சித்தி அப்படின்னு உரிமை எடுத்துக்கிட்டு வந்து நான் தீபாராதனை காட்டுவேன். நான் பழங்கள், மருதாணி, அத்தனை பூ, ஸ்வீட்டு, அங்கே இப்போ நித்தியமல்லி கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கா, அதையும் போட்டாச்சு. அப்புறம் தாமரை பூலேருந்து வெண்தாமரை கொண்டு வந்து அவளுக்கு சாத்தியிருக்கா. அதனால நான் சித்தி சித்தி சித்தின்னு அது பெரிய பெருமை எனக்கு. மீனாட்சி பாப்பாவுக்கு சித்தி அப்படின்னு சொல்றது, அந்த பாக்கியத்தை கொடுத்த மீனாட்சிக்கு வந்து ரொம்ப நன்றி அவளுக்கு. அம்மா உங்க வராய்க்கு மருதாணி வச்சுட்டீங்க? எப்பவுமே அரைச்ச உடனே முதல்ல அம்பாளுக்கு கையில போய் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சுக்கிறது நம்ம. ஏன்னா எப்போ அரைச்சாலும் யாருக்கும் கொடுத்துட்டு வைக்கணும் அப்படின்வாங்க. நம்ம அரைக்கிறப்ப அம்மா இருக்கால அவ கையிலேயே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போ அரைச்சாலும் வச்சுக்கிறது கையில. சரிங்கக்கா. நான் தான் இந்த கோல்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துக்கிட்டு நான் போடாம இருந்தேன். இதை அரைச்சி நீ போட்டுக்கிறேன். ஆமா, 2 நாள் அரைச்சி வச்சுக்கோங்க. சரிங்கக்கா. சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்த்தது, நந்தினி அக்காவை பார்த்தது, மீனாட்சியை பார்த்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழு வந்து ரொம்ப நிறைவா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பொம்மைகள் வந்து நம்மளால எங்கேயுமே, நான் இது வரைக்கும் நிறைய கொலுவுக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அக்கா வீட்டில் மட்டும்தான் வந்து ஒரு 2 வருஷமாக அந்த மாதிரி பிரம்மாண்டமான கொலுவெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தாய் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா வீட்டுக்கு வந்தது. நன்றி. தேங்க்யூ. போன்ட்டு எனக்காக வந்தாங்க. நீலாயுதாட்சியாடா, சூப்பர்ரா. நீலாயுதாட்சி உற்சவமூர்த்தியா அமர்ந்த கோலம், சூப்பர்ரா, வேற லெவல். வர வர அந்த ஆர்ட் வந்து இன்னும் ரொம்ப அட்டகாசமா போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கு. காலேஜ்ல தசமனா வித்யா வரைஞ்சியா? அவங்க என்ன மேம், நானா போய் கேட்கவே இல்லை ஆண்டி, நீ தான் வரணும், நீ தான் பண்ணி கொடுக்கணும். அது அவங்க இடத்துல இருந்து சொல்ற மாதிரியே ஒரு இருந்தது. போனேன், அழகா டச் பண்ணேன், கட கட கடன்னு வந்துட்டாங்க.
அது இன்னைக்கு சேர்பர்சன் வரையும் கூப்பிட்டு இது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பவானி எப்படி இருக்கா? பவானி ரொம்ப நல்லா இருக்கா. அவன் என்னன்னு தெரியல, நான் அவகிட்ட சொன்னேன் பவானி என்ன இந்த மாதிரி நந்தினி ஆண்டி வேற ஒன்றும் வரல, டக்குனு மேல இருந்து பூ கீழே போட்டா ஐயோ இன்னைக்கு வராங்க போல அப்படி. சரி அவளுக்கும் ஒரு ஆசை போல இருக்கு நான் வரணும்னு தான் ஆசை, என்னால அலையவே முடியலம்மா. காலம்பரத்துல இருந்து நான் ஸ்டாப்பா கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. இப்பவே காலையில கட்டுற புடவையோடயே நிக்கிறேன். நானும் ஒவ்வொரு தரையும் ஏதாவது சேஞ்ச் பண்ண ரெஸ்டே இல்ல கிடையாது. அந்த ஒரு ஜூன் மாசத்துல இருந்து தொடங்கி அப்படியே போயிட்டு இருக்கு. அதான் நீலாயுதாட்சி வரைஞ்சு எடுத்துட்டு ரொம்ப தாட்ஃபுல் கிஃப்ட். நீலாயுதாட்சி வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்போதுமே நினைப்பேன் நம்ம வந்து மதுரை மீனாட்சி ரொம்ப இஷ்டம்னாலும் பிறந்து வளர்ந்த மண்ணை மறக்க கூடாது இல்லையா. நீலாயுதாட்சி வந்து இவரையும் வரலான்னு காயாரோகனையும் வரையலாம் அப்படின்றேன். வேணாம் இது நவராத்திரின்றதுனால அம்பாள் ஏன்னா அங்கதான் நின்றுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க உட்கார்றதுல ஒரு போஸ்டர் வந்து கெத்தா உட்காந்துருப்பாங்க. நம்ம என்னன்னா அடக்க உடக்கமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை சொல்லுவோம். ஆனா இவங்க ஒரு மாதிரி கெத்தா உட்காந்துருக்கு. சரி நம்ம இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இன்னொன்று ஆண்டி மேலதும் ஆண்டி கேட்டாங்க சாப்பிட்றியா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு மேலே எங்க டாடி ஃபுல் மீல்ஸ் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் பார்த்து எனக்கு என்ன சொல்றது, ஐயோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். நான் அன்னைக்கு நீங்க போட்ட அன்னைக்கு வந்து என் மைண்ட்ல ஒரு தாட் என்னப்பா இது இந்த மாதிரி நான் ஏன்னா நீங்க வச்சதுதான் இப்போ எப்பிக்கே எங்க வீட்டுல அந்த காவடி முருகர் நந்தினி ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கலாம் நந்தினி ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் எல்லாருமே எங்க வீட்டுல அதுதான் சொல்லுவேன். நான் அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் தாட்டு எனக்கு ஒரு மைண்ட் தாட் ஆண்டி எனக்கு இந்த மாதிரி என்னப்பா இது அந்த மாதிரி. அதுதான் எனக்கு டக்குன்னு இது பார்த்தோன்னே இந்த வருஷமும் அவர் வரணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம போன வாட்டி வச்சோம்ல ஆண்டி சூரிய சம்ஹாரம் வந்து செட் பண்ணோம். அதனால இந்த வாட்டி வரணும்ன்றது அவருக்குமே இது கிடையாது. அவர் என்னன்னா வந்து அண்ணன் தம்பி 3 பேரும் மேல செட் ஆகணும் அப்படின்னு. நான் இது விநாயகர் பார்த்துட்டு சரி ஓகே முருகரும் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு அந்த எப்படின்னா அந்த ஒரு மைண்ட் தாட்ல இருந்தது. அது வரையும் நான் அப்படியே லீஷரா தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் முருகரை பார்த்த உடனே எங்க இருந்துதான் ஊத்தோன்னு தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி டிஷ்யூல பாதி ரோல் காலி. அன்னைக்கு என்னால முடியவே இல்லை. என்னப்பா இது அவரு ஒரே வார்த்தை தான், நீ ஏன்டா கவலை வர்ற நான் பாத்துக்கிறேன்டா, யார் வந்தாலும் யார் போனாலும் போவாங்க, நான் போக மாட்டேன் உங்கள்ட்டு. நான் எப்பவுமே யார் வந்தாலும் பரவாயில்ல, என்னால சுத்தமா முடியல. எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி சொல்லவே முடியல அவரால். நான் இப்போ அதுதான் வீட்டுல கூட இந்த வாரம் சஷ்டி படிக்கவே இல்லை. மேல இப்போ அவர்கிட்ட எல்லாம் மந்திர உச்சாடனம் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணனே. அது முடிச்ச உடனே அவர் முகத்துல ஒரு சிரிப்பு. ஹலோ, வாழ்க வளமுடன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்விக்ன லட்சுமி இல்லத்துக்கு நந்தினி அம்மாவோட ஆத்துக்கு சூப்பரா கொலு பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். கொலு சூப்பரா இருக்கு. நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா வாசினியின் வர்ண நவராத்திரிக்கு வாசினியின் அண்ணன் அப்படின்ற முறையில வந்திருக்கேன். சூப்பரா வந்திருக்கேன், செம்மையா பார்த்தாச்சு. 11 கான்செப்ட்ல மண்டபம் அப்படின்ற கான்செப்ட்ல வச்சு சூப்பரா வச்சிருக்கா. ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா இவளோட சேனல்ல டீடைல்டா இருக்கும். கட்டாயமா பாருங்க, பேஜை கண்டிப்பா கொலாபரேட் பண்றேன் பாருங்க. சூப்பரா இருந்தது. இல்ல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் அப்படின்றது கோயில்ல இருக்கும். ஆனா அந்த ஒரு மண்டபத்தையுமே வந்து இந்த நிர்விக்ன லட்சுமி இல்லத்தையே ஒரு கோயிலா மாத்தி ஒரு ரூமையும் ஒரு மண்டபமா கன்சிடர் பண்ணி ஒரு கான்செப்டா பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தோட முடியறது. அதாவது நம்ம தேசத்துக்கு எவ்வளவு பற்றா இருக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆனா எல்லா தேவிகளுமே 10 தேவிகளும் சேர்ந்து நின்று அந்த கடைசியில வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பேல் போல இருக்கு. சூப்பரா இருந்தது கான்செப்ட், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அர்த்தராத்திரியா இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதாவது வாசினியின் வர நவராத்திரி இல்லையா, அதனால அண்ணான்ற முறையில தங்கையோட ஆத்துக்கு வராம எப்படி இருக்க முடியும்? லேட்டா ஆனாலும் லேட்டஸ்டா வந்து இறங்கியிருக்கேன். சூப்பர், சந்தோஷம். பை.